இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய AdSense அக்கவுண்ட்ல அனௌன்ஸ்மென்ட் அப்படிங்கிற செக்ஷன் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ் ஃப்ரம் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கும். ஸோ இந்த அனௌன்ஸ்மென்ட் என்ன? ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய AdSense அக்கவுண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மென்ட் கீழ இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ் ஃப்ரம் கூகுள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ்னா என்ன? கூகுள்ல வந்து இதை வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல் வந்து இங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுடைய வெப்சைட்ல வந்து கூகுள் வந்து அந்த குக்கீஸ் எல்லாமே, அதாவது ஒரு யூசர் வந்து விசிட் பண்ணாரு அப்படின்னா அவர் என்ன மாதிரியான செட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிருக்காரு, அதாவது உங்களுடைய வெப்சைட்டை பொறுத்தவரை அவர் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து தெரியாது, என்ன லாங்குவேஜ் செட்டிங்ஸ் வந்து வச்சிருக்காரு, அவர் என்ன லொகேஷன்லேருந்து அவர் உங்களுடைய வெப்சைட் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கிருக்காரு அப்படிங்கிற இந்த டீட்டெயில் பர்சனல் இந்த ப்ரைவசி டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கணும் அப்படின்றக்காக அந்த ரீசனுக்காக இந்த குக்கீஸ் எல்லாமே வந்து அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க புரியுதுங்களா. ஸோ இது வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூகுள் தான் ஃபுல் கண்ட்ரோல் இது வந்து வச்சுருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த கண்ட்ரோல் உங்களுடைய வெப்சைட்டில் விசிட் பண்ணக்கூடிய ஒரு யூசரோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய AdSense அக்கௌண்ட்டில் உங்களுடைய கண்ட்ரோல் நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். ஸோ அதை நீங்கள் வந்து தேவைன்னா நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோலை நம்ம கையில் வந்து கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா. ஸோ அதுதான் வந்து மெயினாக அதில் வந்து சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா. ஓகே, ஸோ இந்த குக்கீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை டைப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 3 டைப் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ் இப்போ நம்ம பார்த்தா தான், ஸோ உங்களுக்கு வந்து டொமைனுக்கு யார் வந்து ஹோஸ்டிங் கொடுக்குறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குக்கீஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த லாங்குவேஜ் செட்டிங்ஸ், யூசர்ஸ் வந்து என்ன லாங்குவேஜ் செட்டிங்ஸ் பண்ணுறாங்க, என்ன லொக்கேஷன்லேருந்து பார்க்குறாங்க, என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் போட்டு உங்களுடைய வெப்சைட்டில் வந்து கண்டென்ட் வந்து தேடிக்கிருக்காங்க அப்படிங்கிற இந்த பொதுவான ப்ரைவசி டேட்டா எல்லாமே அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கணும் யூசருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பர்பஸ்க்காக இது வந்து கலெக்ட் பண்ணுவாங்க புரியுதுங்களா. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங் வழங்கக்கூடிய அந்த சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பிளாக்கர்னா ஓகே, கூகுள் தான் உங்களுக்கு வந்து அந்த ஹோஸ்டிங் சோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குக்கீஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிஸ்னஸ்க்காகவும் இந்த மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காகவும் அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து இருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி வெப்சைட்டில் விசிட் பண்ணக்கூடிய இந்த குக்கீஸ் யூசரோட என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்ன கீவர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன அவங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி இன்னொரு கம்பெனிக்கு வந்து சேல் வந்து போடுவாங்க. இது வந்து செகண்ட் பார்ட்டி குக்கீஸ். ஸோ இதை பற்றி கம்பெனி யூசரோட டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி இன்னொரு கம்பெனிக்கு வந்து கொடுப்பாங்க. அது வந்து சேல் பண்ணுவாங்க புரியுதுங்களா, சேல் பண்ணுவாங்க அண்ட் வேறு பர்பஸ்க்காக அவங்க வந்து கொடுக்கலாம், ஃப்ரீயாக கொடுக்கலாம், இல்லை சேல்ஸ் பண்ணலாம். ஸோ என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் வந்து நம்ம வந்து செகண்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் புரியுதுங்களா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ் வந்து நீங்கள் எப்படி கண்ட்ரோல் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அலோ ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ் ஆன் யுவர் சைட் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் புரியுதுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ் மூலிமா என்னென்ன கேட்டகரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் உங்களோட வெப்சைட்டில் வந்து தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் சைஸ் டிஸ்பிளே ஆட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் டிஸ்பிளே ஆட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பெய்ட் ஆட்ஸ். ஸோ இந்த 3 கேட்டகரி அட்வர்டைஸ்மெண்ட் உங்களோட வெப்சைட்டில் வந்து தெரியுது. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸை நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே தெரியும். அண்ட் இப்போ வந்து உங்களுடைய வெப்சைட்டில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் புரியுதுங்களா. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்து கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செட்டிங்ஸ் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ உங்களுடைய AdSense அக்கௌண்ட்டோட மெயின் ஹோம் பேஜ் வந்து போயிருங்க. இதில் வந்து பிளாக்கிங் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ஆல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் புரியுதுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்தீங்கன்னா ஆட் சர்விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பாருங்க மேனேஜ் ஆட் சர்விங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டில் என்னென்ன கேட்டகரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து அலோடில் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியும். யூசர் பேஸ்ட் ஆட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஆட் டெக்னாலஜி வெண்டர்ஸ், ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ். அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ் தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே எல்லாமே அலோடில் தான் இருக்கும் புரியுதுங்களா. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வெப்சைட்டில் வந்து கூகுள் வந்து ஒரு யூசரோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் புரியுதுங்களா. ஸோ இது அலோடுன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஆயிரும் புரியுதுங்களா. ஸோ பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த கீழே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இது ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு
கம்மியாக தான் வரும். ஆனால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் சர்விங்கில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து அலோட், அதாவது எனபிளாக தான் இருக்கும். இந்த கண்ட்ரோல் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸை வந்து நீங்கள் அலோவ் பண்ணணுமா இல்லை வந்து டிசபிள் பண்ணணுமா அப்படிங்கிற இந்த கண்ட்ரோல் வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சன்ஸ் ஹோம் பேஜில் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.